வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு குண்டலினி சக்தியை எவ்வாறு எழுப்புவது. This video is sponsored by BuyMode mobile app. மனித உடலில் 114 சக்கரங்கள், அதாவது ஜங்ஷன்ஸ், சந்திப்புகள் என கூறலாம், இவை அமைந்துள்ளதாக. அவற்றுள் மிக முக்கியமாக 7 சக்கரங்கள் உள்ளதாகவும், இவை முறையே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம் என நாம் ஏற்கனவே உள்ள பதிவுகளில் பார்த்திருக்கின்றோம் விரிவாக. நம் உடலில் முதல் சக்கரமான மூலாதாரம் என்கிற சக்கரத்தில்தான் இந்த சக்தியானது தூங்கிக் கொண்டிருக்கும் என அறியப்படுகிறது. இந்த சக்கரத்தினுள் 4 நரம்பு கூட்டங்கள் இணைவதாக அறியப்படுகிறது. இந்த நரம்புகள் இயங்குவதையே நாம் குண்டலினி சக்தி என்கின்றோம். முன் சென்ற பதிவுகளில் ஒவ்வொரு சக்கரத்தினுடைய தன்மைகளும் அதன் நிறங்களும் அதை பற்றி விரிவாக நாம் பார்த்தோம். தற்போது இந்த குண்டலினி சக்தியானது எவ்வாறு இயக்கப்படுகிறது, அதை எளிதில் எவ்வாறு இயக்கச் செய்யலாம் என இங்கு பார்ப்போம். குருமார்கள் நிறைய வழிகளில் இந்த சக்தியை எவ்வாறு எழுப்புவது என கற்றுக் கொடுக்கின்றனர். இணையத்திலும் பல முறைகளை சொல்லி பயிற்றுவிக்கப்படுகிறது. அவற்றுள் நிறைய போலித்தனமான பயிற்சிகளும் உள்ளன. சில முக்கியமான இந்த குண்டலினி சக்தியை எழுப்பும் பயிற்சிகளை என்னவென்று நாம் இங்கு பார்ப்போம். மூலபந்தம் என ஒரு பயிற்சி சொல்லித்தரப்படுகிறது. அடுத்ததாக காயகல்பம் என ஒரு பயிற்சி, சக்ரா மெடிடேஷன், அதாவது சக்ரா தியானம் என ஒரு பயிற்சி இருக்கிறது. மிகவும் முக்கியமாக அஸ்வினி முத்ரா என்ற ஒரு பயிற்சியும், இந்த அஸ்வினி முத்ரா என்கின்ற பயிற்சியைத்தான் சித்தர் பெருமானார்கள் பெரும்பாலானோர் இந்த குண்டலினி சக்தியை எழுப்புவதற்காக பரிந்துரை செய்கின்றனர். இதனோடு இன்னும் ஒரு சில எளிய பயிற்சிகளும் இந்த சக்தியை எழுப்புவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அவை நம்மில் பலருக்கும் தெரிந்த கும்பகம் எனும் பிராணாயாமத்தில் வரும் பகுதியாகும். இந்த கும்பகம் என்றால் என்ன, பிராணாயாமம் எவ்வாறு செய்வது என்பதை பற்றி முந்தைய பதிவுகளில் அதற்கான விளக்கத்தை பற்றி பார்த்தோம். இந்த குண்டலினி சக்தியை எழுப்புவதற்கு கும்பகம் என்னும் இந்த பிராணாயாம பயிற்சி மிகவும் பயன்படுகிறது. அதாவது பிராணாயாமத்தில் 3 பகுதிகள் உள்ளன: பூரகம், கும்பகம், ரேசகம். பூரகம் என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, கும்பகம் என்றால் மூச்சை உள்ளடக்கி வைத்தல், ரேசகம் என்றால் அந்த மூச்சு காற்றை வெளியே விடுதல். இவற்றுள் இந்த 2வது பகுதியான இந்த கும்பகம், அதாவது நாம் சுவாசித்த உள்ளிழுத்த அந்த மூச்சு காற்றை நாம் உள்ளடக்கி வைக்கும் அந்த பயிற்சியைத்தான் கும்பகம் என்கின்றோம். இந்த உள்ளடக்கி வைத்தலுக்கான நேரத்தை நாம் அதிகப்படுத்த இந்த குண்டலினி சக்தியானது நாம் அந்த சக்கரத்திலிருந்து வெளிப்படும். பிராணாயாமம் எனும் இந்த பயிற்சியை தினசரி முறையாக பழகி வருபவர்களுக்கு இந்த கும்பகத்தினுடைய நேரத்தை அதிகரிக்க செய்து
இந்த குண்டலினி சக்தி எனும் அந்த சக்தியை நரம்புகளின் வாயிலாக எழுப்புவதற்கு பேருதவியாக இருக்கும். முதலில் கும்பகம் செய்பவர்களுக்கு சுமார் 30 வினாடிகள் இந்த மூச்சுக்காற்றை உள் அடக்க முடியும். அதை சிறிது சிறிதாக 60 வினாடிகள், 1 நிமிடம் இவ்வாறாக நாம் அதிகரித்து கொண்டே செல்லலாம். இந்த மூச்சுக்காற்றை நாம் உள் அடக்கி வைக்கும்போது நம்முடைய நரம்புகள் வலுப்பெற்று சக்தி பெற்று நமக்குள் ஏதோ ஒரு சக்தி, ஒரு வகை மின்சாரம் பாய்வதை போன்ற ஒரு தன்மை ஏற்படும். இந்த சக்தியானது இந்த மூலாதாரத்தில் நிலை பெற்றிருக்கும் இந்த நரம்புகளை விழிப்படைய செய்யும். இந்த பயிற்சியை நாம் சிறிது சிறிதாக தினசரி செய்ய பழகி வர வேண்டும். இந்த பயிற்சியை நல்ல ஆலோசகரனுடைய ஆலோசனையின்படியும் அல்லது குருவினுடைய ஆலோசனையை கேட்டு முறையாக பயிற்சி செய்தோமேயானால் நன்கு இதனுடைய பயன் நம்மை வந்தடையும். இந்த பயிற்சியை தினசரி 3 வேளை நாம் செய்தோமேயானால் நல்ல பயன் இதனால் ஏற்படும். குறிப்பாக நாம் வயிறு நிரம்ப உணவு உட்கொண்ட பிறகு இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. உணவு உட்கொள்வதற்கு முன்னதாகவே இந்த பயிற்சியை செய்து முடித்துவிட வேண்டும். காலை, மாலை மற்றும் இரவு உணவு உண்பதற்கு முன் இந்த பயிற்சியை செய்துவிட வேண்டும். இந்த பயிற்சியை நாம் தினமும் செய்து வர வர நமக்கு இந்த நரம்புகள் சக்தி பெற்று இந்த குண்டலினி சக்தியானது ஒவ்வொரு சக்கரமாக மேலெழும்பும். இது வருடக்கணக்காக பயிற்சி செய்தால் மட்டுமே இதன் பலன் நமக்கு தெரியும். இணையத்தில் பல போலிகள் பல வழிகளை சொல்லி ஏமாற்றி குண்டலினி சக்தியை எழுப்பும் பலவித பயிற்சிகளை சொல்லி மக்களை ஏமாற்றுகின்றார்கள். அவ்வகையிலெல்லாம் நாம் பயிற்சியை மேற்கொண்டு நம்முடைய நேரத்தை வீணடிக்காமல் இந்த கும்பகம் எனும் இந்த ஒரு எளிய பிராணாயாம பயிற்சியை மேற்கொண்டு நாம் இந்த குண்டலினி சக்தியை மேலெழும்ப செய்வோமேயாக. This video is sponsored by BuyMode mobile app.